அப்போ ஆசீர்வாதமான தக்கக்கூடிய பேசுறதுக்கும் இந்த வாய்கள் பயன்படுத்துகிறது. So we use the same mouth to speak blessing. ஆனா அதே வாய் சபிக்கவும் தோணுது. And the same mouth is also doing the cursing. நான் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேச வரல. Today I'm not going to talk about the blessing. இந்த வாயிலிருந்து சாபமான காரியங்களை குறித்து தான் பேசுறேன். I'm going to talk about the curse words coming from the mouth. ஹalleluya. Hallelujah. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய பேர் நம்மள ஆசீர்வாதம் பேசுறாங்க, அதே சமயத்துல ஓப்பன் பார்ட்டியும் நம்மளை சபிக்கிறது. See, many people bless us, but at the same time, many also cursing us. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல என்னத்தினால சபிக்கப்பட்டார்களோ? Why Adam and Eve cursing? ஏன் சபிக்கப்பட்டார்கள்? ஏதேன் தோட்டத்திலிருந்து ஏன் ஆண்டவர் அவங்களை சபித்து வெளியாக்கினார்கள்? Why Lord cursed and cast them out? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்களோ அதுதான் செஞ்சார்கள். Because of the disobedience. So Lord cast them out of Eden. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதேன் மாதிரி ஆண்டவர் நம்மள வீட்டுல வச்சிருந்தாலோ அல்லது உலகத்துல வச்சிருந்தாலோ, ஆனாலும் நம்மளுடைய ஏதேன் விட்டு ஆண்டவர் நம்மளை வெளியாயிட்டு இருக்கிறார். Same thing in our life is like the Garden of Eden. ஏன் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டாலும் சரி ரட்சிக்கப்படாதலும் சரி, நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் இந்த வாய் சபிக்கிறது. Because why even we are saved but we are using our mouth to curse. இந்த வாய் அன்பான சொன்ன வாய், இயேசுவை நேசிக்கிற வாய் சொன்ன வாய், இந்த வாய் சபிக்கிறது. Same mouth that says I love Jesus is also cursing others.